நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும், கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். எப்பா சரியான டயர்டா இருக்கு அகில், சீக்கிரம் வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனோன்னு கவுந்தடிச்சு தூங்கணும், அவ்வளோ டயர்டா இருக்கு. பின்ன கேர்ள்ஸுக்கு தான் ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்ன இவ்வளோ அலுப்பு? ஷாப்பிங் பிடிக்கும் தான், ஆனால் மேரேஜ் ஷாப்பிங் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து மேலே ஏறி கீழே ஏறி அங்கே போய் இங்கே போய் அப்பப்பா செம்ம டயர்டாகிடுச்சு அகில் உண்மையிலே. அதுவும் சரிதான், எனக்குமே ரொம்ப டயர்டாக தான் இருக்கு. இப்போ நீங்க வீட்டுக்கு தானே வரீங்க? பின்ன என் ஜில்லுவை வீட்டில் இறக்கி விடணும்ல. சரி ஓகே, அப்போ நீங்க வீட்லயே ஸ்டே பண்ணிடுவீங்களா? என்னம்மா வீட்டில் ஸ்டே பண்ணுறதா? ஆல்ரெடி ஒரு நாள் ஸ்டே பண்ணதுக்கே எங்கள் அம்மா அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கெலாம் ஸ்டே பண்ண முடியாது, அப்படியே ஸ்டே பண்ணாலும் அம்மா அப்புறம் பாப்பா தனியாக இருப்பாங்கல்ல, அதனால முடியாதுடா, வீட்டுக்கு தான் போகணும். ஸோ நான் உன்னை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம். உன்னை காரில் போக சொன்னதுக்கு நீனும் மலரும் காரில் போக மாட்டோம், நாங்கள் பைக்கில் தான் வருவோம்னு அடம் பிடிச்சனால தான், அதனால தான் நானும் சுபியும் சரி வாங்க பைக்கில் கூப்பிட்டு போகிறோன்னு பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டோம். உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பணும். அப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவியா? இங்க இருக்க மாட்டியா? எனக்கும் இங்கே இருக்கணும்னு தான் ஆசை, பட் என்ன பண்ணுறது, அம்மாவும் பாப்பாவும் தனியாக இருப்பாங்கல்ல, நாங்கள் 3 பேர் போகணும்ல. கரெக்டு தான். சரி ஓகே, அனிதாக்கு நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், அவளுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து சொல்லு ஓகேவா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஆல்ரெடி அவன் நம்பர் கேட்டுட்டு இருந்தா. அவள் 12th போகிறனால அம்மா ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க, இப்போ யார் தான் ஃபோனை கொடுப்பாங்க, அதனால தான் அவள் உங்ககிட்ட பேசவே முடியல. கண்டிப்பாக ஃபோன் வரும்போது உனக்கு கால் பண்ணுவா, சரியா? அதுக்கு முன்னாடி அவளை மீட் பண்ணணும், நீ தான் கல்யாணத்துக்கு கூட்டு வரேன்னு சொன்னல. ஆமாம் கல்யாணத்துக்கு வருவா, அப்போ பார்த்து பேசிக்கோங்க. ஓகே அகில். அப்புறம் அகில் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். மென்டல், என்ன ஹெல்ப்லாம் கேட்டுட்டு இருக்க? என்ன செய்யணும் சொல்லு. இல்லை அகில், இங்கே நிறைய முருகர் கோயில் இருக்கிறதா காயு சொன்னா. அவள் எல்லா முருகர் கோயிலுக்கும் போயிருக்காளாம். எனக்கும் இப்போ போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு டியூஸ்டே இல்லை, நான் எப்போவுமே வீட்டில் இருந்தேன்னா லீவில் இருந்தேன்னா டியூஸ்டே கண்டிப்பாக முருகர் போய் பார்த்துருவேன். நாளைக்கு போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. வீட்டில் கேட்கலன்னா எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, ஏன்னா மேரேஜ் வேறு நெருங்கிடுச்சுல்ல, அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு வேறு ஜுவல்ஸ் எடுக்க போகிறாங்க எல்லாரும். நீ கூட்டிகிட்டு போக முடியுமா? அவ்வளோதானே, உன்னை முருகர் கோயில் கூட்டிகிட்டு போகணும் அப்படி தானே? எந்த முருகர் கோயில் போகலாம்? காய் சொன்னா இங்க நிறைய முருகர் கோயில் இருக்குன்னு, உனக்கு எந்த கோயில் கம்ஃபர்டபுளோ அங்க கூட்டிட்டு போ. ஆமாம் இங்கே நிறைய முருகர் கோயில் இருக்குது. வடபழனி, குன்றத்தூர், சிறுவாபுரி, அப்புறம் வல்லக்கோட்டை, அப்புறம் திருப்போரூர், அப்புறம் நிறைய எக்ஸட்ரா. எனக்கு தெரிஞ்சது இந்த 5 கோயில் தான், நான் தெரியாத கோயில் நிறையா இருக்குது. உன்னை நாளைக்கு வடபழனி கூட்டிகிட்டு போவா? ஓகே, எங்கனாலும் ஓகே, முருகரை பார்க்கணும். ஓ மேடம், முருகர் பக்தையோ? பக்தின்னு சொல்றதை விட தீவிரமான ஃபேன். அவர் என் செல்லக்குட்டி, அவரை பார்த்தா தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே போகும், அதே மாதிரி மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். ஓ அப்படி, சரி ஓகே, உனக்கு கண்டிப்பாக நாளைக்கு வடபழனி கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? சரி யார் யார் போகிறோம்? வேற யாரு? நீ, நான், மலரு, சுபி, சிவி, அப்புறம் அர்ஜுன், அவ்வளோதான். ஏன் நீ நாளைக்கு ஷாப்பிங் போகலையா? எப்பா எனக்கு இந்த ஷாப்பிங்கே போதும். எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதனால ஷாப்பிங் போனோம். நானும் மலரு எல்லாருமே போனோம். நாளைக்கு ஜுவல்ஸ் தானே எடுக்க போகிறாங்க, அக்காவுக்கு மாமாவுக்கு எடுக்க போகிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன வேலை இருக்குங்க? அதனால தான் நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான். சூப்பர் பிளான் தான். ஓகே, நாளைக்கு வடபழனி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச் போயிட்டு வரலாம் சாப்பிட்டு, ஓகேவா? டபுள் ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க தானே படிக்க போற? ஆமா. அப்போ நான் ஒவ்வொரு டியூஸ்டேக்கும் ஒவ்வொரு முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், ஓகேவா? ஓகே டன். அண்ணா ஒரு டவுட்டு. என்ன? இல்ல இப்பவே முருகரை பார்க்கணும் அப்படின்னு என்ன உனக்கு ஆர்வம்? மேரேஜ் முடிஞ்சு கூட போலாம்ல எல்லாரும்? அது ஒன்றும் இல்லடா அகில், உன்னை எனக்கு சீக்கிரம் கண்ணில் காட்டிட்டாருனா உன்னை கூட்டிகிட்டு அவரை பார்க்க வர்றதா வேண்டியிருந்தேன். இவ்வளோ சீக்கிரம் காட்டுவார்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதனால தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரை போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஹலோ மேடம், என்னாச்சு? இல்லை அதான் சொன்னேன்ல, டியூஸ்டே போவேன்னு சொல்லி கோயிலுக்கு, அதனால தான் அந்த டியூஸ்டேயும் போகலான்னு. ஓ அப்படி, சரி ஓகே, நான் கூட்டிட்டு போறேன். ஓகே. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னடா கேளு.
இல்லை அகில், உனக்கு வந்து கேர்ள்ஸ் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் பிடிக்கும், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் உனக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும்ல, கேர்ள்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவேன். அந்த மாதிரி உனக்கு கேர்ள்ஸ் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும்? அதான் சொன்னேன், கேர்ள்ஸ் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பர்டிகுலராக ஒரு விஷயம் கேட்குற அப்படின்றப்போ எனக்கு கேர்ள்ஸ் வந்து saree அண்ட் ஆஃப் saree வியர் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், டப்புன்னு விழுந்துருவேன், அந்த அளவுக்கு பிடிக்கும். என்னது சொன்னாங்க? ஆஃப் saree கட்டினா டப்புன்னு விழுந்துருவியா? அப்படி எத்தனை பொண்ணுகிட்ட விழுந்தீங்க? ஆத்தி வாயை கலர்றா பாரு. அடியே அப்படி சொல்ல, அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா சைட் அடிப்பேன் அப்படின்னு ஃப்ராங்கா ஒத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ம், அப்போ சைட்லாம் அடிப்பீங்க சார், அப்படிதானே? ஏன் நீ சைட் அடிக்க மாட்டியா என்ன? நான் சைட்லாம் அடிக்க மாட்டேனே. ஏய் பொய் சொல்லாதடி. சைட் அடிக்காம எப்படி இருக்க முடியும்? லவ் பண்ணாத பர்சன்ஸ் கூட இங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா சைட் அடிக்காத பர்சன் இங்க யாருமே இல்லை. ஏன் நம்ம அர்ஜுன் எடுத்துக்கோ, அவனுக்கு இந்த லவ்வை பார்த்தாலே பயந்து விடுவான், ஆனா சைட்டு வேற லெவலில் அடிப்பான். அப்போ நீ மட்டும் எப்படி லவ் பண்ண மாட்டேன்னு சொல்ற, சைட்டும் அடிக்க மாட்டேன்னு சொல்ற, அது எப்படி? ஓ அப்படி. இப்போ பாடுறா, சைட்லாம் சூப்பராக அடிப்பேன் அகில். ஒரு பையனை பார்த்துன்னு வச்சுக்குவேன், அவன் ஸ்மார்ட்டாக இருக்கான், அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னா அவனை பார்த்துட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு சைட் அடிப்பேன். அவன் என்னை பார்க்குற அளவுக்கு நான் சைட் அடிப்பேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சைட் அடிச்சது ஓகே தான், இன்னுமே அடிக்க வேண்டாம். ஆஹா, இனிமே அடிக்க வேண்டாம் நீ ஏன் சொல்ற? எப்பவுமே நான் சைட் அடிப்பேன், லவ் தான் பண்ண மாட்டேன். பட் ஸ்மார்ட்டான பாய் போனா கண்டிப்பா சைட் அடிப்பேன் நான். அடியே சொல்றேன்ல, இவ்வளவு நாள் சைட் அடிச்சதெல்லாம் ஓகே தான், இனிமே அடிக்க கூடாதுன்னா அடிக்க கூடாது. அதான் ஏண்டா? என்ன ஏண்டா போண்டானுக்கிட்டு? சைட் அடிக்காதுன்னா அடிக்காத, எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையா? நீனும் தான் சைட் அடிக்கிற, நான் ஏதாவது சொன்னனா? நான் உன்னை எப்போ பார்த்தனோ அப்பத்துலேருந்து வேறு எந்த பொண்ணுமே பார்க்குறது இல்லடி, ஒன்று மட்டும்தான் 24 hours பார்த்துட்ருக்கேன், நேரில் ப்ளஸ் ஃபோட்டோலன்னு. இதுக்கப்புறம் நான் யாரையுமே சைட் அடிக்க மாட்டேன்டி, ஒன்று தவிர. என்ன பாஸ், உங்களை தான் கேட்டேன். நான் சைட் அடிக்கிறேன்னா அது வேற, நீ அடிக்கக்கூடாது. இது என்னடா வம்பா போச்சு? நீங்க அடிக்கலாம், நாங்க அடிக்க கூடாதா? நான் தான் சொல்கிறேன்ல, என்னை டென்ஷன் பண்ணாத, சைட் அடிக்காதன்னா அடிக்காத. அப்போ நீ அடிக்காத. சரி ஓகே, நானும் சைட் அடிக்க மாட்டேன், நீனும் சைட் அடிக்கக்கூடாது. இந்த டீல் ஓகே. அப்பா ஒரு நேரத்தில் பக்குன்னு ஆயிடுச்சு. இவ படுக்க சைட் அடிச்சு யாராவது பிடிச்சிருச்சுன்னு லவ் பண்ணிட்டானா ஆத்தாடி, அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது இவ்வளோ லவ் பண்ண வச்சு நம்ம லவ் சொல்லிடணும். வாடா வெண்ணம் அவனே, இவர் சைட் அடிப்பாரான், நான் சைட் அடிக்கூடாதான். ஏன் நான் சைட் அடிக்கூடாது? அப்போ பொசசிவ் ஆகுற, அப்படித்தானே? என்ன ஏதாவது சொன்னியா? நத்திங். சரி ஓகே, நான் சைட் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே, கொஞ்சமா சரி உருன்னு வந்துட்டு இருக்க. என் ஃபேஸோட அமைப்பே அப்படித்தான். ஏய் சரி, அதுதான் ஒன்றும் இல்லை, பேசி முடிச்சாச்சுல்ல, சரி. நீ சிரிக்கிறத பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் சிரிப்பு வந்துடுது. என்ன தாண்டி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலப்பா. ஸ்மைலி குயின். பாரவே உன் மார்பிலே இடம் போதுவே, ஏன் இன்று இடைவெளி குறைகிறதே, மெதுவாக இதயங்கள் இணைகிறதே, உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றதே. டே வாங்கடா. ஹாய் அண்ணாஸ், ஹாய் வித்யாக்கா அண்ட் காயு. ஹாய்டா. என்ன காலையிலே இப்படி ரெடியாகி உட்காந்தாச்சு? ஆமாடா, இன்னைக்கு பர்ச்சேஸ் போறோமே, நீங்க வரல? எப்பா உங்களுக்கு ஒரு கும்பிடு. நேற்று பர்ச்சேசிங் கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அலைய வச்சுட்டீங்க, சரியான டயர்டு. நாங்க எங்கே வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏண்டாச்சு, வாடா ஜாலியாக இருக்கும், போயிட்டு வரலாம். ஆனால் நேற்று மாதிரி டைம் ஆகாது. இப்போது ஜுவல்ஸ் அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்குற பர்ச்சேஸ் தான், அது டக்குன்னு முடிஞ்சிடும். ஐயோ தெய்வங்களா, நான் வரல. டேய் காரில் தானடா போகிறோம், வாடா. நீ சும்மா வந்து என்ன போதும், ஒன்றும் வாங்க வேண்டாம். நான் சும்மாவும் வந்து நிக்கல, ஒன்னும் வாங்கல, என்ன ஆள விடுங்க. அப்படியா? அப்பா அகில் நீங்க வாங்க, நம்ம போலாம். ஐயோ தெய்வமே, அப்படின்னா அது உங்க கையில காலில் தான் விழுறேன், நான் வேணா விழுந்துடுறேன். நான் வரலப்பா, நேற்று நீங்க பர்ச்சேஸ் பண்ணதை பார்த்தே நான்லாம் மிரண்டுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாவமா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அநியாயம். ஆனா டேய் நீ ஏன் இப்படி சொன்னா? என் நிலைமையை சித்து நிலைமையை நினைச்சு பாரு. வேற வழி இல்லடா, நாங்களும் போய் தான் ஆகணும். நீங்களாவது வரலன்னு ஓப்பனா சொல்லிடலாம், ஆனா எங்களை யோசிச்சு பாரு, எங்களால சொல்ல முடியாது. ஏன்னா எங்க ஒய்ஃப்க்கு நாங்க தான் போயிட்டு செலக்ட் பண்ணணும், எடுத்து கொடுக்கணும், அதனால நாங்க போய் தான் ஆகணும். உனக்கு மேரேஜ் நடக்கும்ல, அப்ப இருடா எங்களை கூப்பிட்டுவில்ல, அப்ப நாங்களும் அதே மாதிரி தான் சொல்லுவோம். தெய்வமே, அதுக்கு இன்னும் 4 to 5 years இருக்கு, அதுக்குள்ள நீங்க இதெல்லாம் மறந்துடுவீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல தெளிவா தாண்டா இருக்காவே. அதானே சித்து. சரி ஓகே, பர்ச்சேஸ் வரல, அப்புறம் என்னத்துக்கு இப்படி ரெடியா வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க கோயிலுக்கு போறோம். கோவில் போறீங்களா? எங்க? வடபழனி முருகன் கோயிலுக்கா? என்ன நீங்க டியூஸ்டேன்றனாலயா? ஆமா.
பாரு என் தங்கச்சி மாதிரி நீயும் என்ன முருகர் பக்தையா என்ன? இது வரைக்கும் இல்ல, இனிமே ஆயிடலான் இருக்கேன். இல்ல புரியல எனக்கு. ஐயோ அண்ணா, மித்ராவும் மலரும் தான் சொன்னாங்க நாளைக்கு டியூஸ்டே எங்களை வந்து கோயில் கூட்டிட்டு போங்க, வீட்டில் யாரையும் கேட்க முடியாது, ஏன்னா அவங்க எல்லாரும் பர்ச்சேஸ் போறாங்க, நாங்கள் போகலன்னு சொல்லிட்டோம், அதனால கோயில் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். நானே, இவன், அப்புறம் மித்ரா, மலர், சுபி, சிவி 6 பேர் போறோம். அப்படியா? ஆமா ஆமா, குழந்தை கேட்டுட்டு தான் இருந்தா. எங்களால தான் கூட்டிட்டு போக முடியல, நீங்களாவது கூட்டிட்டு போங்க. நீங்க போயிட்டு பர்ச்சேஸ் ஜாலியா பண்ணிட்டு வாங்க, நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பீச் போயிட்டு வரோம். டேய், இந்த கல்யாணத்தை நாங்க என்ஜாய் பண்றோமோ இல்லையோ, நீங்க தான் தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல அந்த 6 பேரும். ஆமா, அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆக போகுது, நாங்களாம் யங்ஸ்டர்ஸ், அதனாலதான் அப்படி தனியா சுத்திட்டு இருக்கோம். ஐயோ அகில், அதை வேற சொல்லாதீங்க, மனசுலாம் ரொம்ப ரணமா இருக்கு. ஏய் ஏண்டி, கல்யாணம் ஆக போகுதுன்னு ஜாலியா தானே இருந்த, இப்ப என்ன ரணமா இருக்குன்ற? ஐயோ சித்து, அதை நினைச்சு சொல்லல. கல்யாணம் ஆயிட்டா நம்ம எல்லாம் ஆன்டி அங்கிள் ஆயிடுவோம்ல, அதை நினைச்சாதான் கொஞ்சம் ஃபீலா இருக்கு. ஆமால. என்ன ஆமா இல்ல, இப்பவே நீங்க 2 பேரும் ஆன்டி தான். யாரு நாங்க? ஆமா, நீங்க 2 பேரும் தான். ஆமா, நாங்க ஆன்டினா நீங்க அங்கிள், போங்க. நான்லாம் ஒத்துப்பேன்பா. நாங்க ஒத்துக்க மாட்டோம். சரி சரி, சண்டை போடாதீங்க. எங்க இந்த பொண்ணுங்களை காணோம்? கோயிலுக்குன்னு சொல்லிட்டு இல்ல, அதனால பக்காவா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணி வந்துருவாங்க. டே ஆமாடா அகில், இந்த பொண்ணுங்க ரெடியாருக்கு எப்படியும் 1 or 2 hours எடுத்துப்பாங்க. அது வரைக்கும் நீ நிக்க வேண்டாம், உட்காரு, நான் போயிட்டு சித்திய காஃபி எதனா எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல நாங்க கிளம்பும் போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், நாங்க வர்றோம், அதுக்குள்ள ரெடி ஆயிருங்கன்னு. எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ நீ கிளம்பும் போது ஃபோன் பண்ணியா? அப்பதான் அவ குளிக்கே போயிருப்பா, இனிமே தான் ரெடி ஆவா, வெயிட் பண்ணு. ஆமா, ஷாம் சொல்றதும் கரெக்ட் தான். நீ ஃபோன் பண்ணும்போது அவன் குளிக்கே போயிருப்பா, பெட்டு எழுந்திருப்பா, இனிமே தான் ரெடி ஆகி வருவா, நீ உட்காரு வா. அப்புறம் அத்தை, சித்தி, மினியக்கா யாரையும் காணோம், நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. எல்லாரும் உள்ள இருக்காங்க, கிச்சன்ல இருக்காங்களா? ஓகே. ஹே கவிக்குட்டி, அடடே சமத்தா உட்காந்துருக்கா, இவ்வளவு நேரம் இருந்ததே பாக்கல நானு. யாரு இவன்? சமத்தா உட்காந்துருக்கானா? இவ்வளவு நேரம் அவங்க அம்மா போட்டு பாடாப்படுத்தி நாங்களே சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கோம் அவனை. அப்படியா கவிதங்கம்? மாமா பாருங்க. பத்தியா என்னமோ பேசுறானே அவன்கிட்ட. அவன் அதானே தெரியாத தங்கத்துக்கு, ஏன்னா டெய்லி மாமா தானே பாடி தூங்க வைக்கிற தங்கத்தை. என்ன தங்கம்? ஐயோ, எப்படி பேசுறான்? அதானேக்கா, எவ்வளவு அழகா பேசுறான் அவன். பேச என்ன பேசான்னு புரியல, ஆனா ஏதோ ஒண்ணு பேசுறான் அவன். நான் டெய்லி பாட்டு பாடி தூங்க வைக்கிறியா? ஆமா, கவியோட அத்தை ஃபோன் பண்ணி கவிக்கு தூக்க வரல, பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவா, நானும் பாட்டு பாடுவேன்னா கவி குட்டி தூங்கிடுவா. அடப்பாவீங்களா, இதுல எப்பத்துல இருந்து? ஒரு 2 days தானா? அப்போ இவன் தூங்குறதுக்கு ரீசன் நீ தானா? நானே தான். எப்படியோ ஆச்சு, நீங்க பாட்டு பாடி உன்னை தூங்க வச்சிருங்க, அக்காவுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு போல. ஒண்ணு பண்ண அகில், நீ ஏன் போன்ல இருந்து நீ தூங்க வைக்கிறவன வீட்டுக்கு வந்து நேரடியா தூங்க வைக்கலாம்ல? அதுவும் பண்ணலாம் தான், பட் வீட்டுக்கு போகணும்ல, டைம் ஆகும்ல, அதனாலதான் போன்லயே கவிக்குட்டியே தூங்க வச்சிருது. என்ன கவிக்குட்டி? எப்பா, என் மாப்பிளைக்கு எப்படி சிரிப்பு பாத்தீங்களா? ஆமா. கொலுசு சவுண்ட் கேக்குது. அப்போ என் தங்கம் மாடியில இருந்து கீழே இறங்கி வரான்னு அர்த்தம். யாரு? மித்ராவா? ஆமா, அவளேதான். அத வரா பாரு. எங்க? அங்க பாட்டா? என்னடா ஒண்ணு தள்ளி விட்டு போயிட்டான்? சும்மா போய் பேசுறதுக்கு போயிருப்பாரு. சரி ரைட்டு, நமக்கு லேட் ஆகுது. ஆமா, இவங்க என்ன பண்றாங்க என்ன கிச்சன்ல? போய் கூட்டிட்டு வாங்க. ஐயோ ஆமா, சீக்கிரம் போனா தானே சீக்கிரம் வர முடியும், இல்லைன்னா இது மாதிரி நைட் ஆயிடும். சரி ஓகே, நான் போய் கூட்டிட்டு வரேன். அக்கா, நீங்க தம்பி வச்சிருக்கீங்களா? இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் எல்லாரையும். சரிடி, போய் கூட்டிட்டு வர டக்குன்னு. ஓகே. கொலுசு மணி போல நான் சினுங்கி கிடக்க, என் வயசு 17 நீ. எவ்வளோ அழகு காலு, என்னோட தேவதடி. ஆஃப் சாரி கட்டியிருக்கியா? அங்கேருந்து உன் காலை பார்த்தபடியே தாண்டி நான் வந்தேன். உன் ஃபேஸை நான் பார்க்கல, உன் கால் இவ்வளோ அழகா இருக்கு. கண்டிப்பாக உன்னோட ஃபேஸ் அதை விட அழகா இருக்கும். உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். ஹலோ சார். கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததுமிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை இழப்புதே, எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க. கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை,
மல்லிகையால் மலையை சாய்த்தாள் நெற்றி சார் என்ன இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க? ஆ ஏதாவது சொன்னியா? அது சரி. ஓகே, எல்லாரும் ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. நீ இவ்வளோ க்ளோஸாக நிற்கிற? ஏன் அத்தை பொண்ணு, நான் இப்போ யார் என்ன கேட்பா? உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க தான். ஆனால் என்னையே இப்படி பார்த்துட்டு இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லவா? ம். தங்க சிலை மாதிரி இருக்குடி. ஜஸ்ட் மெஸ்மரைசிங். உன்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. இன்னைக்கா? லைஃப் ஃபுல்லாக. என்ன என்ன சொன்னாக்கு திரும்ப சொல்லு. வாழ்க்கை முழுக்கன்னு சொன்னேன். இந்த பாட்டை உங்ககிட்ட இருந்து கேட்க எவ்வளோ வருஷம் நான் போராடி இருக்கேன் தனியா. இனிமே உன்னை என்னால் விட்டு கொடுத்துட்டுலாம் போக முடியாது. நீ சீக்கிரமே நீ லவ் பண்ணாக்க அப்போ தான் என்னோட ஒட்டுமொத்த காதலையும் உங்ககிட்ட நான் சொல்லும்போது நீ ஒரு வார்த்தை கேட்பே இல்லை. செல்ல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? நீ லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா நான் இல்லாமன்னு? அந்த வார்த்தைக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ பேசுறது பழகிறதுல பார்க்கும்போது உனக்கு என் மேலே ஏதோ ஒரு இடத்துல காதல் வந்துருச்சுன்னு தான் தோணுது. அதை சீக்கிரமே நீ என்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் என் ஒட்டுமொத்த காதலையும் இத்தனை வருஷம் மனசுக்குள்ளே போட்டு வச்சிருந்த எல்லாத்தையுமே உன்கிட்ட கொட்டணும். சீக்கிரம் ஓகே ப்ளீஸ். என் அத்தைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? இப்படி ஒரு தங்க சிலையை பெற்றதுக்கு. போங்க அகில, சும்மா ஏதாவது சொல்லிட்டு. உண்மையை தானே சொல்கிறேன். என் அத்தை பொண்ணு எல்லாருமே அழகு தான். ஆனால் நீ எல்லாரையும் விடவும் ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருக்க. ஒருவேளை அந்த பிரம்மன் உன்னை படைக்கும் போது கண்ணை மூடிட்டாரோ, அதனால தான் இவ்வளோ அழகாக படைச்சிட்டாரோ? ஓகே. என்ன பாப்பு, உண்மையாக தான் சொல்கிறேன். சரி ஓகே, எல்லாரும் இருக்காங்க, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். ஏன் ஃபேஸ் இப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏண்டி ஏன் அலற மாதிரி இருக்க? இல்லை ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோட மித்ரா இது வரைக்கும் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே என் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் நீ சிரிச்சிட்டு மட்டும்தான் இருக்கணும். உன் கண்ணிலேருந்து கண்ணீரை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி அகில். சரிடி. இப்போ எவ்வளோ அழகா இருக்க. சேம் பிஞ்ச். ஆ சேம் பிஞ்ச். ஹே ஆமாம், மேட்ச் ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல. என்ன வேணும் என் தங்கத்துக்கு? நீ தாண்டா வேணும் தங்கமே. ஆ டைரி மில்க். கோயில் போகும்போது வாங்கி தரேன். எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவழா இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவழா ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே. ஆத்தி தங்கச்சி. என்ன நடக்குதுங்க? தங்கச்சிமா தாவணியில் அழகா இருக்குடா. தேங்க்யூ. அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே நான் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இங்கே என்ன நடந்துச்சு? இங்கே ஒன்றும் நடக்கலடி. ஓஹோ, நம்ம ஹாலில் தான் நின்றுட்டுருக்கோம். பக்கத்தில் தான் அவங்க அக்கா மாமா எல்லாருமே இருக்காங்க. மறந்துட்ட போல. அங்கே இருந்தா என்னம்மா, நாங்கள் ஜஸ்ட் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். எப்படி? கன்னத்தில் கை வச்சா? சரிடாம்மா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரம் வாங்க. டே அண்ணா ஓடாத நில்லு. இல்லை நான் வரேன். பாய் பாய். மிட்டு சீக்கிரம் வா. ஓடிட்டாரு. ஏண்டி உனக்கு கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு இருந்திருப்பால. இந்த ஃபீல் எப்படி இருந்து தெரியுமா மலரு? பா ப்ரைஸ்லெஸ் மலரு. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நோ வேர்ட்ஸ் டு சே. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு மலரு, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மலரு. எல்லா கஷ்டமும் எல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கு. என்னோட கண்ணெல்லாம் காணாமல் போயிடுச்சு மலரு. இவனோட அன்பில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கேன். இவனோட காதல் எனக்கு புரியுது. இவன் என்ன ஏதோ ஒரு இடத்துல காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரமே காதலை சொல்லுவேன் மலரு. நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு உன் பேசலே எனக்கு புரியுது. ஏன்னா தமிழில் சொன்னதை இங்கிலீஷில் சொல்லி ரிப்பீட் பண்ணிட்டுருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை இப்படி பார்க்கும்போது. சீக்கிரமே அண்ணன் உன்கிட்ட காதலை சொல்லுவான். நீ வெயிட் பண்ண, ஓகேவா? என்னடி இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே வெயிட் பண்ணுறேன்டி. சரி ஓகேடி சொல்லலாம். நம்ம கோயிலுக்கு கிளம்பலாமா? முருகர் போய் பார்த்தோம்னா இன்னும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.
கண்டிப்பாடி, அவனை மீட் பண்ண அவனை கூட்டிட்டு உன்னை பார்க்க வரேன்னு முருகர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் இன்னைக்கு அவனை கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் போலாமா? போலாண்டி வா. என்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு இதாண்டா வடபழனி முருகன் கோவில். அப்பா எவ்வளோ கூட்டம்! இல்லடி, நம்ம ஊர்ல இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது, ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கு! ம் உங்கள் ஊர் ஒரு ஊர், 4 ஏரியா 4 வீடு இருக்கும். அதில் எவ்வளோ கூட்டம் வந்துட போகுது? இங்கே எவ்வளோ ஜனங்க இருக்காங்க, அப்போ எவ்வளோ கூட்டம் வரும்? டே அச்சு, கையில தேங்காய் தான் வச்சிருக்கேன், எடுத்து மண்டையில உடைச்சுன்னு வச்சுக்கோ, மண்டையில பல ரத்தம் வந்துடும் பாத்துக்கோ. ஆமா, கிட்ட வந்துன்னு வச்சுக்கோ, கடிச்சு வச்சிருவேன். ஐயோ, 2 ரவுடி பொண்ணுங்களா இருக்குங்க போல இருக்கே. ஒன்று என்னடானா தேங்காய் வச்சு மண்டையை பிறந்துருவேந்து, இன்னொன்று கடிச்சு வச்சிருவேந்து. வெரி வெரி டேஞ்சரஸ் கேர்ள்ஸ். பின்ன எங்க ஊரை பத்தி பேசுனீங்கன்னா நாங்க சும்மா இருப்போமா? தம்பி, நீங்க அங்கதான் பிறந்தீங்க, மறந்துட்டீங்களோ? ஆமாம், அங்கே தான் பிறந்தோம், பட் நாங்கள் அங்கே வளரல இல்லை. சார், நீங்க எங்க வேணா வளர்ந்துட்டு போங்க, ஆனா பிறந்த மண்ணை எப்பவுமே மறக்கக்கூடாது, தெரியும்ல? எனக்கு தெரியும். உங்களை யார் சொன்னா? அதோ அது சோடா புட்டிய. ஏய், சோடா புட்டியா? ஸ்டைலுக்கு போட்டிருக்கேன்டி. அகில் எல்லாமே சொல்லிட்டா, நீ ஸ்டைலுக்கு போடல, சோடா புட்டி தான் போட்டிருக்கேன்னு. ஆவி பையன், அவன் லவ்வை டெவலப் பண்றதுக்காக என்ன போட்டு விடுறான் பாரு. இன்னுமே என்ன சோடா புட்டின்னு சொல்லுவேன்? நீ தானே பெரிய சோடா புட்டி. ஏய் சோடா புட்டி, எனக்கு இப்போ ஸ்பெக்ஸ் எடுத்துட்டாலும் கண்ணு தெரியும். நான் பாட்டுக்கு டப்பு டப்புன்னு நடந்து போயிடுவேன். உனக்கு தெரியுமாடி? ஏன் தெரியாம? எனக்கும் தெரியுமே, நானும் ஸ்பெக்ஸ் இல்லாம நடப்பனே. ஐயடா, நடந்து கிளிப்ப போயிடு மரியாதையா. டேய், ஏன்டா ஆளை கலாச்சிட்டு இருக்க? ஆமா, இவங்க ஆளு இவ்வளவு நேரம் என்னைய கலாச்சிட்டு இருந்தா, அது தெரியல அவருக்கு. இவங்க ஆளை கலாச்சோன்னு வந்துட்டாரு. போ மாம்சு. சரி, ஓகே, சண்டை போடாதீங்க, நம்ம கோயிலுக்குள்ள போலாமா? ஆல்ரெடி ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. உள்ள எவ்வளோ ரஷ்ஷா இருக்குன்னு தெரியல, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. போய் லைன்ல நிக்கலாம் வாங்க. அம்மா, நான் கரெக்டா சொன்னேன். நம்ம ஜென்ரல் லைன்ல போனோம்னா கண்டிப்பா இப்போதைக்கு போய் சேர முடியாது. அதனால 50 ருபீஸ் டிக்கெட்ல போயிடலாமா? அதுவும் கரெக்ட் தான்டா. போய் எடுத்துட்டு வந்துடுறியா? உள்ள போயிட்டே எடுத்துக்கலாம்ண்ணா, வா. ஆமால, சரி ஓகே, எல்லாரும் போலாமா? போலாம். போலாம். 1 செகண்ட், இந்த வந்துட்டேன். எங்க போறீங்க? இதோ வந்துடுறமா. டேய் சுபி, வா. எங்கடா மச்சான்? டேய் வாடா சொல்றேன். இவங்க 2 பேரும் எங்கடி போறாங்க? எங்கிட்ட மட்டும் என்ன சொல்லிட்டாடி போனாங்க, தெரியலையே. சரியான கூட்டம் இல்லடி. ஆமாடி, காய் சொல்லியிருக்கா, இங்க எப்பவுமே கூட்டம் இருக்குமா. டியூஸ்டே மட்டும் இல்ல, எல்லா நாளுமே கூட்டமா தான் இருக்குமா. அப்படியாடி? அப்ப இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இங்க. ஆமாடி, அப்படிதான் காய் சொன்னா. இங்கதான் எல்லா கோயிலை விடவும் அதிக கூட்டம் வருமா. அப்போ அவரை போய் பார்த்தே ஆகணும் இல்லடி? கண்டிப்பாடி. இத வந்துட்டாங்க. எங்க போனீங்க அக்கேது? அழகா தாவணிலாம் கட்டி அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க 2 பேரும். ஒரே ஒரு கரை தான் இருந்தது, பூ மட்டும் வைக்கல. அதான் போய் வாங்க போனோம். ஓ, பூ வாங்க போனீங்களா? மலரு, நானே வச்சு விட்டுறேன். சரிங்க மாமா. நடத்துங்கடா, நடத்துங்க. பின்மனசு காணாத இந்திரஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிட என்னுயிரை தீ. இந்தாம்மா, பூ வச்சுக்கோ. ஏன் நான் தான் வச்சுக்கணுமா? நீங்க வச்சு விடக்கூடாதா? வச்சு விடலாமே. அப்புறம் என்ன, வச்சு விடுங்க. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே. உன்னோடுதான் என் ஜீவன், ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா. சரி ஓகே, அவங்கவுங்க ஆளுக்கு பூ வச்சு விட்டாச்சா, கிளம்பலாமா? என்ன அவங்க ஆளா? பைத்தியமே. ஐயோ, வளரிட்டமா. இல்ல எல்லாரும் பூ வச்சாச்சுன்னா சாமி கும்பிட கிளம்பலான்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. போலாம்டா. அப்புறம் என்னண்ணா, கிளம்பலாமா? போலாமா? போலாம். சொல்லுங்கம்மா, யார் பேர்ல அர்ச்சனை பண்ணோம்? சாமி பேருக்கே பண்ணிருங்க. சரிம்மா. மலரு, முருகன் அழகா இருக்காருல்ல இங்க? ஆமாடி, அதான் வச்ச கண்ணு வாங்க பாத்துட்டு இருக்கேன். ஏய், ஏன் ஆளு கொன்னு போடுவேன். சரிடி, உன் ஆளு நானும் பாத்துக்கிறோம். பார்க்க மட்டும் சைட் அடிக்காத. என்னங்கடி நடக்குதுங்க? அதெல்லாம் அப்படித்தான். சரி, கண்ணை மட்டும் சாமி கூப்பிடுங்க எல்லாரும். முருகா, நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இவ்வளோ நாள் நீ ஏன் கஷ்டப்படுத்தல, நான் மேலே கோவப்பட்டிருக்கேன். ஆனால் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என் கண்ணு முன்னாடி எப்படி கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்காக தான் நீ இவ்வளோ சங்கடம் அப்புறம் கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்றது எனக்கு இப்போ தான் புரியுது.
உன்னை நம்பினவங்கள நீ எப்பவுமே கைவிட மாட்டேன்றத என்னோட விஷயத்தில் நீ நிரூபிச்சிட்ட. ரொம்ப நன்றி முருகா. நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே என்னோட அகிலோட உன்னை வந்து பார்த்துட்டேன். இனிமேல் நாங்கள் எப்பவுமே பிரியக்கூடாது. 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். சீக்கிரமே நாங்கள் 2 பேரும் காதலிக்கணுன்றதை ஒருத்தர் சொல்லிக்கணும். அதே மாதிரி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், பிரிஞ்சு போகாமல் எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷத்தோடு இருக்கணும். அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அவங்க லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். நீ தான் பார்த்துக்கணும் எல்லாரையுமே. முருகா, நான் இது வரைக்கும் நான் என்னென்ன ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையுமே எங்கள் அப்பா அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் உன்னை பார்க்க வரும்போது சும்மா ஏனோ தானே தான் வந்து கொண்டுட்டு போவேன். ஆனால் இப்போது இவ கூட வந்திருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஃபீல், நல்ல வைப். அவள் உன்னை நம்புகிறா, நான் அவளை நம்புகிறேன். அதனால நான் உன்னையே நம்புகிறேன். நீங்கள் தான் எங்கள் 2 பேரையும் சீக்கிரமே சேர்த்து வைக்கணும். எங்கள் காதலில் ஒருத்தர் நாங்கள் பரிமாறிக்கணும். அவளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. என்னையும் அவளையும் பிரிச்சிடாதீங்க. நான் தப்பான முடிவு எடுக்க பார்த்தேன். நீங்கள் தான் என்னை நல்ல வழிக்கு திருத்தி சரியான முடிவு எடுக்க வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் கடைசி வரைக்கும் நானே இவ்வளோ இப்படி சந்தோஷமாக இருக்கணும். சீக்கிரமே காதலை 2 பேரும் சொல்லிக்கணும் உங்கள் அருளோட. முருகா, முருகா, எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் சீக்கிரமே ஐபிஎஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடி என் அண்ணனும் மித்ராவும் காதலை சொல்லி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். நீ தான் அருள் புரியணும் முருகா. பத்தியா இவங்க இன்னும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க கோவில்ல. ஆமாம், அடங்கவே மாட்டாங்க எங்கே வந்தாலும். சரிடி, நல்லா சாமி கும்பிட்டியா? சூப்பராக கும்பிட்டேன். எவ்வளோ கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி வந்தாலும் சாமி அழகாக பார்த்து கும்பிட்டாச்சு. இப்போ மனசு எப்படி இருக்கு? மனசு ரொம்ப லேசாக இருக்கு. எப்போவுமே நான் கோயிலுக்கு போனாவே மனசு லேசாயிடும். அதுவும் முருகரை பார்க்க போறேன்னா இன்னும் லேசாயிடும். ஓகேடி. அகில், ஒரு நிமிஷம். என்னடா? தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்ந்தது. ஒரு நிமிஷம் டி. லவ் யூ ஸோ மச் அகில். நீ தாண்டா என் உயிரே. ஐ லவ் யூ மித்ரா. நீ தான் எனக்கு எல்லாமே. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஆசை